கண்டிப்பாக. அதாவது நாகை அருகே சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து 11வது நாளாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. நரிமணம் வெள்ளப்பாக்கம் பகுதியில எல்லைக்கல் நடும் பணியை தடுத்ததால் ஒரு 50க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் தான். அதாவது நாகை மாவட்டம் நாகூர் அருகே பனங்குடியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் ஆலை இயங்கி வருகிறது. இந்த ஆலை 31,500 கோடி ரூபாய் மதிப்பில் ஆலை விரிவாக்க பணி நடந்து வருகிறது. இதற்காக 620 ஏக்கர் விவசாய நிலம் பனங்குடி, கோபுராஜபுரம், முட்டம், நரிமணம் ஆகிய பகுதியிலிருந்து கையகப்படுத்தப்பட்டுள்ளது. கையகப்படுத்திய நிலத்திற்கு ஆரண்டார் என சொல்லப்படக்கூட மறுவாழ்வு மற்றும் மீள் குடியமர்வு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என சிபிசிஎல் நிர்வாகம் காலம் தாழ்த்தி வருவதால் பாதிக்கப்பட்ட சாகுபடிதாரர்கள், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள், சேர்ந்த விவசாயிகள் தொடர்ந்து 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். இன்று பாதுகாப்பு பணிக்காக நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்று நாகப்பட்டினம் வருவாய்த்துறையினர் நில அளவீடு பணியை ரவிச்சந்திரன், கார்த்திக், ரமேஷ், சக்கரவர்த்தி உள்ளிட்ட 4 வட்டாட்சியர்கள் தலைமையில் வருவாய்த்துறையினர் 4 குழுக்களாக பிரிந்து வெவ்வேறு இடங்களில் அளவீடு பணியில் ஈடுபட்டிருந்தனர். 4 வட்டாட்சியர்களுடன் வட்ட துணை ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், நில அளவியர்கள் என 48 அரசு ஊழியர்கள் நில அளக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்று மட்டுமே 90% நில அளவீடு பணிகள் முடிவுற்றதாகவும் பணியாட்களை கொண்டு எல்லைக்கல் பதிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதலே மீதமுள்ள 10% பணிகளை வருவாய்த்துறையினர் அளவீடு செய்வதற்காக தொடங்கியுள்ளனர். நேற்று அளவீடு செய்து முடித்த இடங்களில் எல்லைக்கல் பதிக்கும் பணியை தற்போது தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் தங்களுடைய வீட்டிற்கு அருகில் 10 மீட்டர் தொலைவில் எல்லைக்கல் அளவிடும் பணி தொடங்கியதால் ஆத்திரமடைந்த நரிமணம், வெள்ளம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் எல்லைக்கல் பதிக்கும் பணியை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது எல்லைக்கல் பதிக்க ஒரு ஜேசிபி இயந்திரம் மற்றும் ஒரு டிராக்டரை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அங்கு மட்டும் ஒரு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்களை சுற்றி வளைத்திருந்தனர். தொடர்ச்சியாக சம்பவ இடத்திற்கு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன், மகேஸ்வரி, துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் அங்கு விவசாய கூலி தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் அவர்களிடமிருந்து உடன்பாடு எட்டப்படவில்லை. உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள், இதில் பெண்களும் அடங்கும், அவர்கள் கைது செய்யப்பட்டனர். பெண்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை செவி சாய்க்காமல் வலுக்கட்டாயமாக கைது செய்யும் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை வசைப்பாடியபடி வாகனங்களில் ஏறிச் சென்றனர். 3 வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள் நாகூர் தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிசிஎல் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தொடர்ந்து 11 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று இதேபோல் 19 நபர்கள் கைது செய்யப்பட்டு இரவு விடுவிக்கப்பட்ட நிலையில் இன்று நரிமணம் வெள்ளப்பாக்கம் பகுதியில் வருவாய்த்துறை பணியை தடுத்து நிறுத்திய 50க்கும் மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருத்தியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.